ஹை ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ நீங்கள் ஸ்டெர்லிங் ரிசார்ட் பற்றி பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி வந்து நம்ம ஃபண்டேரா பார்க் ஏலகிரியில் இருக்கிறத போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வி ரியலி என்ஜாய்ட் இட். ஸோ இதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போகிறதுவே ஆம்பியன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ரெண்டு சைடும் நல்ல க்ரீனரி. கிட்ஸு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்குமே ஒரு அவுட் ஆஃப் சிட்டி லைஃப் ஸ்டைல்லேருந்து போனோன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். உள்ளே என்ட்ராச்சேவே வந்து அந்த அண்டர் வாட்டர் வேர்ல்டு மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம நடக்கச்சேவே ஃபிஷ்ஷஸ் அதெல்லாம் பார்த்துட்டே போகலாம். வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப வெரி க்ளோஸ் டு இது நம்ம பக்கத்துலேயே பார்க்குற அளவுக்கு. இதெல்லாம் வந்து ஃப்ளோரசன்ட் லைட்டிங்கில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷஸோட கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த க்ரீன் அண்ட் பர்பிள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது வந்து ஸ்டார் ஃபிஷ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ், இந்த ஏஞ்சல் ஃபிஷ் எல்லாமே வச்சுருந்தாங்க. டார்டாய்ஸ் ஸ்னேக்லாம் கூட இருந்துச்சு. அது உள்ளே போனோன்னா அடுத்தது வந்து அந்த பெட்ஸ் நிறையா பார்க்கலாம். எல்லாமே வெரி க்ளோஸ் பை, நம்ம பக்கத்துலேயே நின்று பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் லிட்ரலி போய் டச் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. போய் அவங்க ஃபீட் பண்ணுறதுக்கும் அவங்க ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே நடந்து போயிட்டே நம்ம பாட்டுக்கு எல்லா சைட்லையும் பார்த்துட்டே போனோம்னா அங்கே இந்த மாதிரி ஹென், சிக்கன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹென் இருந்துச்சு. இது வரைக்கும் பார்க்கவே இல்லாத டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது இருந்தது. அப்புறம் முயல், அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அப்புறம் டாக்ஸு, நிறைய இது இருந்துச்சு. இது வந்து அந்த ரெட்டடூயி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மூவியில் இருக்க மாதிரியே எங்களுக்கு அந்த கேரக்டர் தோணுச்சு. வெரி க்யூட். இது பேர்லாம் நமக்கு புரியல, ஆனால் வந்து மொத்தத்தில் எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். ஒரு 4-5 இயர்ஸ் கிட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து ஒரே குஷியாகிடுவாங்க குதிச்சுட்டு. அப்புறம் ரேட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேட்ஸ் இருந்துச்சு. எலியிலேயே என்னெல்லாம் டைப்பு, எவ்வளோ பெரிய பெரிய எலியெலாம் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கு இது. அப்புறம் சிக்கன், இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம பார்த்து. கலர்ஃபுல் சிக்கன்ஸ் பக்கத்துலேயே போய் நம்ம தொட்டு பார்க்கலாம். வெரி க்யூட். அதுக்கு பக்கத்துலேயே வாத்து அதெல்லாம் கூட இருந்துச்சு. அது வந்து நம்ம ஜஸ்ட்டு கையில் அவங்க ஃபுட்டு கொடுப்பாங்க, நம்ம நீட்னாலே அது கையில் வந்து வந்து அப்படியே கொத்திட்டுருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஈமு பேர்ட் அதுவும் இருந்தது. கேமல்லாம் எப்படி இந்த கிளைமேட்டில் எனக்கு தெரியல, பட் கேமல், ஹார்ஸ், போனி எல்லா டைப் ஆஃப் இதுவும் இருந்தது. நாங்கள் போன அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுனால சூப்பராக இருந்தது. இது நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த பேர்ட் வாக்குன்னு ஒரு 2-3 ஜோன் இது மாதிரி இருக்குது. உள்ளே ஃபுல்லாக பேர்ட்ஸ், ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் மேலே இருந்திருக்கும் கண்டிப்பாக. வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாம் அப்படியே நம்ம கையில் வச்சோட கையில் வந்து உட்காரோம். அவங்களும் அந்த ஃபுட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம அப்படியே ஃபீட் பண்ணலாம், அப்படியே அதுக்கு கையில் வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். நம்ம மேலேயே அப்படியே பறக்கும் பக்கத்துலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த பஞ்சவர்ண கிளி இதெல்லாம் வந்து இவ்வளோ கலர்ஸ் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். எல்லாம் வந்து அப்படியே நெட்டு இது போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 கவுண்டர் மாதிரி இருக்குது. ஸோ அது நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா வெரி க்ளோஸ் பை இதுவாக இருக்கும். ஆனால் சில பேர்டு ஏதோ கையை குத்திடும் அப்படின்னு தான் வேறு பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ், அது சொல்கிறதுக்கு இதுவே இல்லை, வார்த்தையே இல்லை. இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு க்ரியேஷன். நம்ம ரெகுலர் என்ன சொல்கிறது, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர், இந்த மாதிரி பேர்ட்ஸோட சவுண்டு கேட்டுட்டு அப்படியே நடந்து போகிறதுன்றது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பார்க் இருக்குது. பட் நாங்கள் போனது இந்த பார்க்கு. மற்ற பார்க்கில் எப்படி இருக்குது என்னன்னு தெரில. இது ஒர்த்.
இந்த சினிமா டயலாக் சொல்கிற மாதிரி வர்த்து வருமா அப்படின்னு சொல்லலாம். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, டிஃப்ரெண்ட் கிளைமேட்டில் இருக்கிற டைப் ஆஃப் இது அனிமல்ஸ் அண்ட் இதெல்லாம் கூட இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கேமல் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி, டாய் ட்ரெயின் மாதிரி கூட இருந்துச்சு. அது வந்து ஒரு 8-10 பேர் உட்காந்துக்கலாம். மெயினாக கிட்ஸு ப்ளஸ் யாராவது பேரண்ட் அக்கம்பெனி பண்ணலாம். அப்படியே அந்த ஃபுல் ஃபார்ம் அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு வர மாதிரி இருந்தது. இதெல்லாம் கலர் வந்து நேச்சுரல் கலராக பெயிண்ட் அடிச்சாங்களா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு டவுட் வர அளவுக்கு இருந்துச்சு கலர்ஸ். இது வந்து டவுக்கன் அந்த ஒரு பேர்டு. நிறையா அந்த இதுலலாம் பார்த்துருக்கோம். பட் நான் புக்ஸில் பார்த்துருக்கேன். நேரில் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்த்தேன். மேஜர்லி எல்லாமே பேரட்ஸ் தான். கலர்ஃபுல் பேரட்ஸ். இந்த பேரட் பாருங்க, ரெட் கலர்ல நம்ம மூக்கு தான், அது பீக்கு தான் ரெட் கலர்ல பார்த்துருக்கோம். இது வந்து பேரட்டே ரெட் கலர்ல டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்க எல்லாருக்கும் போறவங்க வரவங்களுக்கு அதுக்கு அந்த சீட்ஸ் அந்த இது மாதிரி கொடுத்து நீங்க ஃபீட் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை. அப்புறம் அதுலேயும் ஒரு சின்ன ஷாப், அங்கே ஏதாவது சாவ்னீர் வாங்கணும்னா. அப்புறம் ஃபுட் கோர்ட் ஆஸ் யூஷுவல் அதுவும் இருந்துச்சு. ஓவராலாக நல்ல ஒரு 2 hours கண்டிப்பாக போய் ஸ்பெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.